எனக்கு ஒரு கேள்வி வந்தது, ஏசப்பாவுக்கு இறுதி இருக்கா இல்லையா? சொல்லுங்க. உண்மையாவே ஏசப்பாவுக்கு இறுதி இருந்து பாருங்க. உதாரணமா நான் சொல்றேன் பாருங்க. நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, நோவாவின் காலத்துல ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்யறதுனால நோவா காலத்துல எல்லாருமே அந்த தண்ணீரால் அழிக்கப்பட்டார்கள். நோவா குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. அந்த இடத்துல என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம், யாருடைய அக்கிரமம்? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. யாருடைய இருதயத்துக்கு? ஏசப்பாவுடைய இருதயத்திற்கு. இந்த பூமியை உண்டாக்கி மனுஷ கையில கொடுத்து மனுஷன் பெருகி மனுஷன் இவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிறதே ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் ஏசப்பாவுடைய இருதயம் விசனமாயிருந்தது.